தன்னை குற்றப்புலனாய்வு பிரிவினர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடாது என கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. அந்த வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்துக்கு வருகிறது. எனவே இன்று நீதிபதிகள் என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறார்கள், இது சம்பந்தமான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி மறுபடியும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இந்த முறை அவருக்கு யாருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார், அதிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார், அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு செல்ல இருந்த 26 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு உடல் பரிசோதனை மருத்துவமனையில் வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொண்டு போட்டிருந்தவர், மனு ஒன்று கொடுத்திருந்தவர். என்னென்னு சொன்னால், தன்னை கைது செய்யக்கூடாது, ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக தன்னை கைது செய்யக்கூடாது, அதுவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தி போடுங்கோ, என்ன கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தவர். ஏன்னு சொன்னால், அவருக்கு நல்ல வடிவாக தெரியும், பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே அவர் கைது செய்யப்படுவார் இருந்தால் அவருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அவருக்கு நல்ல வடிவா தெரியும். இந்த உலகத்தில் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ அது வேற பிரச்சனை, கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு நல்ல வடிவா தெரியும். ஏன்னு சொன்னா, அவருடைய தலைமையில அவருடைய மேற்பார்வையில எத்தனையோ அப்பாவி தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு ஏதோ விளங்கிட்டு போல நடக்குது, ஒருவேளை தான் கைது செய்யப்படுவேன் என்று சொல்லி அப்படி ஏதாவது விளங்கி இருக்குமோ இன்னும் தெரியல. அதனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தவர். இன்றைக்கு வியாழக்கிழமை அந்த மனு மீதான விசாரணை இடம்பெறுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கின ஒரு குழு, ஒரு பேனல் இந்த விசாரணைகளை மேற்கொள்கிறது. நீதிபதிகளினுடைய பெயர்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருடைய பேர் ரோஹந்த அபேசூரிய ஒரு நீதிபதி, மற்ற நீதிபதியினுடைய பேர் சரத் திசாநாயக்க ஆகிய 2 நீதிபதிகளும் இன்றைக்கு முடிவெடுக்க போகின்றார்கள். கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான அனுமதியை கொடுக்கிறதா அல்லது அதனை தடுக்கிறதா என்று சொல்லி, நீங்கள் கைது செய்யறா கைது செய்யுங்க, ஒற்று பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி அப்படி விட போகின்றார்களா, அல்லது இல்லை அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடை உத்தரவு போட போகிறார்களா என்பதை நாங்கள் சில மணி நேரம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த வகையில் நியாயம் கோத்தாபய ராஜபக்ஷ இப்படி நீதிமன்றத்தில் போய் கேட்கிறது? நீதிமன்றத்தில் போயிட்டு மனு போடுறதுக்கு உரிமை இருக்குது, ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது, அது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு தார்மீகம் என்ற ஒன்று இருக்குத்தானே. நீங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் சும்மா இருக்கிற அப்பாவிகள் முழுப்பரையும் கைது செய்து இன்னும் பாடெல்லாம் படுத்தி இன்ற வரைக்கும் விடுதலையே இல்லாமல் எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள் சிறைக்குள்ளே இருக்கணும். அதுபோக நீங்கள் செய்த அநியாயங்களும் அட்டகாசங்களும் எல்லாமே பொதுமக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை கைது செய்யக்கூடாது, உங்கள ஒரு கீறலும் விழக்கூடாதுன்னு சொல்லி எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாக இருந்தால், நீங்கள் ஒரு பிழையுமே விடையலை என்று சொன்னால், உண்மையில நீங்கள் பிழை விடையலை என்று சொன்னால் பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க, விசாரணைகளை எதிர்கொள்ளுங்க. கைது செய்தால் கைது செய்து போட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாட்டில் எத்தனையோ பேர் கைது செய்யப்படுகின்றார்கள், கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்படக்கூடாதா? அப்படி என்ன விதிவிலக்கு அவருக்கு இல்லைத்தானே? எனவே இன்றைக்கு நீதிபதிகள் என்ன விதமான தீர்ப்பை வழங்கப் போகிறார்கள் என்பதை அறிவதற்கு அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். காத்திருந்து பார்ப்போம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி மறுபடியும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் முழுக்க ஒரே கடிதம் தான், ஒவ்வொரு நாளும் கடிதம் தான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 2-3 கடிதங்கள் அனுப்பியிருந்தவா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் அவர்களுக்கும் 2-3 கடிதங்களுக்கு மேலே அனுப்பியிருந்தவா. மகாநாயக்கர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தவா. இந்த மாதிரி எல்லாருக்கும் கடிதம் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று பேராயர்களுக்கு, ஆயர்மாருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக பேராயர் மல்கம் ரஞ்சித் உட்பட ஆயர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், இதே விஷயம்தான். என்னுடைய கணவர் சுரேஷ் சாலே எந்த விதமான குற்றமும் செய்யலை, அவர் நல்லவர், வல்லவர், அவர் அப்பாவி, அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு சேவை புரிந்த ஒரு மிக முக்கியமான இராணுவ அதிகாரி, 35 வருடங்களுக்கும் அதிகமாக மிக முக்கியமான சேவைகளை வழங்கியிருக்கின்றார். அவருடைய நட்பேருக்கு
தீமை ஏற்பட்டிருக்கிறது, கெடுதல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னமுமே வந்து நீதிமன்றங்களால் அவர் குற்றம் செய்தவர் என்று சொல்லி யாருமே தீர்ப்பு சொல்லல. அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களையும் மற்றது அரசியல் வட்டாரங்களையும் வந்து அவருடைய நல்ல பேருக்கு வந்து களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து என்னுடைய கணவரை வந்து விடுவிக்கிறதுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லி சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி மனோரி சுரேஷ் சாலே அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றார் ஆயர்களுக்கு. இதிலையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கணவன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது மனைவி இந்த மாதிரி கடிதம் எழுதுறது, எல்லார்ட்டையும் வேண்டுகோள் வைக்கிறது, அவருடைய விடுதலைக்காக பாடுபடுறது சாதாரண விஷயம்தான். அது அந்த வகையில் ஓகே தான். ஆனால் உங்களுடைய கணவர் சாதாரண ஒரு ஆளா? அவர் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர். நாட்டில் முக்கியமான ஒரு கேஸ் நடந்திருக்குது. 250க்கும் அதிகமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வழக்கு. அதில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ அந்த வழக்குக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும். என்ன அவரோட ஒன்றுமே தெரியாத குழந்தை பிள்ளையா, பேபியா? அவர் இல்லைத்தானே, அவர் ஒன்றுமே தெரியாதா? அவர் எதுவுமே செய்தது இல்லையா கடந்த காலத்தில்? எனவே வந்து நீங்கள் ஆகல் ஓவராக வந்து ஒவ்வொரு நாளும் கடிதமாக எழுதி கொண்டு வர வந்து யாருக்கும் பெரிய அளவில் இரக்கம் வந்து ஐயோ இந்த பெண் வந்து பாவம் பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறா, ஒவ்வொரு நாளும் கடிதம் போடுறான்னு சொல்லி அந்த இறக்கப்படுற மாதிரியே தெரியல. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். இப்போ என்ன நடந்து போச்சு? விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு குற்றவாளி என்றால் குற்றவாளி, குற்றவாளி இல்லையென்றா இல்லை, அவ்வளோதானே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் தானே. எனவே அதுக்கு பொறுமையாக இருக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கடிதத்துக்கு மேலே கடிதம் போட்டு அதே வந்து ஒரு மாதிரி தொல்லையாக இருக்குது. எனவே இந்த கடிதத்துக்கு வந்து பலன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சுரேஷ் சாலே அவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் யோஷித ராஜபக்ச நேற்று விசாரணைக்கு போய் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்தி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த பிணை வந்து எவ்வளோன்னு சொன்னால் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான பிணை. அதாவது ஒவ்வொன்றும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதோட வெளிநாட்டு பக்கம் போகப்படாது, இலங்கையில் தான் இருக்கணும் என்று சொல்லி அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அடுத்தடுத்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் வந்து காரசாரமாக இருக்கும். எனவே அதுக்கு தோதாக நீங்கள் நாட்டிலே இருங்க ராசா, வெளிநாட்டு பக்கம் போயிடாதீங்க, இஞ்சியே இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் அலுவல்கள் கிடக்கு என்று சொல்லி நீதிமன்றத்தால் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராமகன் தானே, கோத்தாபய ராஜபக்சவனுடைய பிராமகன் தானே இவர். அப்போ அவருக்கும் வெளிநாட்டு தடை. அங்கால பார்த்தா அவர்கிட்ட சித்தப்பா கோத்தாபய ராஜபக்சவுக்கும் வெளிநாட்டு தடை. இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கணும், வெளிநாட்டு தடையை வாங்கி கொண்டு வெளிநாட்டு பக்கமே போக முடியாமல். எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லப்படுது. அது சரி, இந்த முறை யோஷித ராஜபக்ச மேலே என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அவர் வந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கி அவருடைய பாட்டியின் அக்கௌண்ட்டில் போட்டார்ன்னு சொல்லி ஒரு வழக்கு, அது தனியே. அதுக்கு பிறகு வந்து ஏதோ காணிகள் வாங்கினார், 5 துண்டுகள் காணி வாங்கினார், ஏமாத்தினார், மோசடி செய்தார்னு சொல்லி அது ஒரு வழக்கு போய்கொண்டிருக்குது. பிறகு ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு என்று சொல்லி அது இன்னும் ஒரு கேஸ் அலங்கால போய்கொண்டிருக்குது. இது வந்து வேற கேஸ், முற்றிலும் வித்தியாசமான கேஸ். என்னென்று சொன்னால், இவர் வந்து கடற்படையில் இருந்தவர் தானே, கடற்படையில் இருந்து பிரித்தானிய கடற்படையில் வந்து ஏதோ டிப்ளோமா எல்லாம் எடுத்தவராம். எனவே அதில் ஏதோ முறைகேடு என்று சொல்லித்தான் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று இப்போ வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நேற்று 17ஆம் தேதி பசில் ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. நேற்றைய வழக்கு விசாரணையில் மறுபடியும் அவரை கைது செய்யும்படி மீளவும் ஒரு தடவை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திரும்ப நீதிமன்றம் சொல்லிக் கொண்டு வருது, பசில் ராஜபக்ச என்று சொல்லப்படுறவர் எங்கிருந்தாலும் அவரை கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தச் சொல்லி. எனவே இலங்கை அரசாங்கம், குற்றப்புலனாய்வு பிரிவு, போலீசார் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் எரிபொருட்களுக்கான விலைகள் குறைய போகின்றனவா? இப்படி ஒரு கேள்வி வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. இது ஒரு நியாயமான கேள்வி தானே, ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே தான் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ ஈரானில் வந்து பிரச்சனை முடிஞ்சுது, சமாதான ஒப்பந்தம் எல்லாம் வந்துட்டுது, ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்குது. சர்வதேச சந்தையில் வந்து எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. எல்லா இடம் வந்து சும்மா அவருடைய சாந்தியும் சமாதானமாக போய்கொண்டிருக்கு தானே. எப்போ குழம்புமென்று தெரியாது, எப்போ என்ன பிரச்சனை வருமென்று தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா தானே போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இலங்கையில் ஏன் எரிபொருட்களுக்கான விலைகள் குறையலை? இது
நியாயமான கேள்வி தானே, எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய கேள்வி தானே. இதுக்கு வந்து பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை வைத்து ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். அப்படி என்று இல்லை, நாங்கள் இப்போ இருக்கிற எரிபொருட்கள், இலங்கையில் இப்போ இருக்கிற எரிபொருட்கள் எல்லாமே வந்து கூடின விலை கொடுத்து வாங்கினது. இந்த யுத்த காலத்தில் வந்து கூடின விலை கொடுத்து வெவ்வேறு நாடுகளில் வாங்கினது. எனவே அந்த ஸ்டொக்கே வந்து எக்கச்சக்கமாக கிடக்குது. இப்போ நாங்கள் அவ்வளோத்தையும் விற்று முடிக்கணும். விற்று கூடின விலைக்கு வாங்கினதை கூடின விலைக்கு தானே விற்கணும், அதுதான் நியாயம். எனவே கூடின விலைக்கு விற்று எல்லாம் முடித்து எல்லாம் வலிச்சு துரைச்சா பிறகு அதுக்கு பிறகு புதுசாக இறக்குமதி செய்வது தானே குறைஞ்ச விலைக்கு, அதை வந்து பேர்ந்து நாங்கள் குறைச்சி விற்கிறது சம்பந்தமாக பிறகு யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு விலை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொன்னால் இப்போ இருக்கிற ஸ்டாக் முழுக்களும் வந்து கூடின விலைக்கு வாங்கினது என்று சொல்லி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்று சொன்னால் எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து குறையணும் என்றுதான். ₹1 குறைஞ்சாலுமே கூட அது மக்களுக்கு சந்தோஷம்தான். எனவே விலை குறையணுன்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அரசாங்கத்தினுடைய விளக்கம் இப்படியாக இருக்கிறது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். முதல்ல வந்து அந்த விலை கூட கொடுத்து வாங்கினீங்க தான் ஸ்டாக், அதை வந்து குயிக்காக முடிச்சு போட்டு புதுசாக வாங்குங்கன்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஒரு முக்கியமான தகவல், அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்கு பகல் நேர செய்திகள் இடம்பெற மாட்டாது. காலை நேர செய்திகள் மட்டுமே இடம்பெறும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழித்து நிலைமை வழமைக்கு திரும்பும். அதுவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி மட்டுமே இடம்பெறும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.